வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு நம்ம ஃபோனிக்ஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் டு ஃபோனிக்ஸ், 5 பேசிக் ஸ்கில்ஸ் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபோனிக்ஸ் அப்படின்னா தமிழில் ஒலி அப்படின்றது தான் மீனிங். ஃபோனிக்ஸ் ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஃபோனிக்ஸ். ஃபோனீம் அப்படின்ற க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆன வேர்ட் தான் ஃபோனிக்ஸ். ஃபோனீம் அப்படின்றது சவுண்ட்ஸ். கிராஃபீம் அப்படின்றது ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சவுண்ட். நம்ம லெட்டர்ஸ்லாம் எழுதுகிறோம்ல, அதோட அந்த ரிட்டர்ன் சிம்பிளை தான் கிராஃபீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் டோட்டலாக 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஆனால் 42 or 44 லெட்டர் சவுண்ட்ஸ் இருக்குது. தமிழில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருக்கு ஒரு சவுண்டு தான் இருக்கும். பட் இங்கிலீஷில் ஒரு லெட்டருக்கு 2 or 3 சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 44 லெட்டர் சவுண்ட்ஸுமே இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. 5 பேசிக் ஸ்கில்ஸ் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்கில்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னா லேர்னிங் த லெட்டர் சவுண்ட்ஸ். லேர்னிங் த லெட்டர் சவுண்ட் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸில் ஆரம்பிக்கும் போது நம்ம லெட்டர் சவுண்ட்ஸ் தான் டீச் பண்ணுறோம். லெட்டர் சவுண்ட்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏக்கு சவுண்ட் ஆ ஆஸ் இன் ஆப்பிள். அதே மாதிரி பி ஓட சவுண்ட் ப ஆஸ் இன் பால், பேட். அது மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த 44 லெட்டர் சவுண்ட்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ஈஸியாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் த லெட்டர் ஃபார்மேஷன். நம்ம ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம சொல்லி தரும்போது எப்படி அந்த லெட்டரை எழுதணும், அந்த லெட்டரை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லி தரணும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். பிளெண்டிங் அப்படின்னா ரீடிங். பிளெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சவுண்ட்ஸையுமே ஜாயின் பண்ணி நம்ம ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் பிளெண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். இப்போ கேட் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னா க ஆ ச். இதில் 3 லெட்டர் சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 சவுண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம கேட் அப்படின்ற வேர்டை நம்ம ரீட் பண்ணுறோம். அதுதான் பிளெண்டிங். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் சவுண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் ஆர் செக்மெண்டிங். செக்மெண்டிங் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் பிளெண்டிங். பிளெண்டிங்கில் நம்ம ரீட் பண்ணுறோம். செக்மெண்டிங்கில் நம்ம சவுண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெல்லிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு நான் ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேட் அப்படின்ற வேர்ட் சொல்கிறேன்னா அவங்க அந்த மேட்டில் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, ஆ இந்த 3 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 லெட்டர் சவுண்ட்ஸுமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஸ்பெல்லிங் ரொம்ப ஈஸியாக எழுதிடுவாங்க. லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வேர்ட்ஸ். ட்ரிக்கி வேர்ட்ஸ் ஒரு இர்ரெகுலர் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸுக்கெலாம் நம்ம சவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி படிக்க முடியாது. நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும். ஸோ அதையுமே எப்படி ஈஸியாக நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்றத கம்மிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா சவுண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரீட் பண்ணுறதுனால ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ குவிக்காகவும் ரீட் பண்ணுவாங்க. ஸோ 4 வயசு 5 வயசு குழந்தை கூட ஒரு புக்கை ரீட் பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் கரெக்டாக ரீட் பண்ணுவாங்க. ஸோ எந்த வேர்ட்ஸையுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்களே ஐடென்டிஃபை பண்ணுறதுனால ஈஸியாக அவங்களுக்கு இதனால் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு புக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்களா ரீட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சைட்லேயும் அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்களே ஈஸியாக ரீட் பண்ணுறதுனால ரீடிங் படிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையாகவே இருக்காது. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்பெல்லிங் ஈஸியாக அவங்க எழுதிடுவாங்க. ஸோ எந்த ஸ்பெல்லிங்ஸும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்மலாம் ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கும் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். பட் இப்போ சவுண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க அந்த வேர்ட்ஸை ஈஸியாக ஸ்பெல்லிங்ஸுமே ஈஸியாகிடும். இவ்வளோ தான் இன்ட்ரடக்ஷன் டு ஃபோனிக்ஸ். பேசிக் இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான். ஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படின்றது ஒரு பேசிக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக
இதை பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். பிளெண்டிங்னா என்ன, ஐடென்டிஃபையிங் சவுண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, ட்ரிக்கி வேர்ட்ஸ்னா என்ன எப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.